सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ. ஸோ இன்றைக்கி வந்து நாம் செகண்ட் சாப்டரோட சம்மரி பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நாம் செகண்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணோம். இந்த செகண்ட் சாப்டர் எடுத்துட்டோன்னா அதை வந்து நாம் ப்ராடாக 4 டாபிக்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன அப்படின்னா, எதோட ஆரம்பிக்கிறது அது அப்படின்னா, அர்ஜுனன் வந்து சரணாகதி பண்ணுறான் இல்லையா பகவான்கிட்ட. ஸோ அர்ஜுனனுடைய சரணாகதி டாபிக் வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன், ஸ்லோகா நம்பர் 1 to 10. அதுக்கப்புறம் ரெண்டாவது போர்ஷன் என்னது, ஸ்லோகா நம்பர் 11 to 38. எதை பற்றி? ஞான யோகம். அதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் பகவத்கீதா. இது வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்னது, ஞான யோகம் முடித்ததுக்கப்புறமா கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுத்தார்? வெரி குட், கர்மயோகம். ஸ்லோகா நம்பர் 39 to 53 வந்து கர்மயோகம். அப்புறம் லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? ஸ்தித பிரக்ஞ போர்ஷன். எக்ஸலண்ட். ஸோ ஸ்லோகா நம்பர் 54 to 72 வந்து ஸ்தித பிரக்ஞ டாபிக். ஸோ அர்ஜுனன் சரணாகதி, ஞானயோகம், கர்மயோகம், ஸ்தித பிரக்ஞா, இதுதான் வந்து நாம் பார்க்க போகிற 4 டாபிக். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரீஃபாக நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ அர்ஜுனனுடைய சரணாகதியை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? ஃபஸ்ட்டு சாப்டரில் நாம் பார்த்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டருடைய எக்ஸ்டென்ஷனாக செகண்ட் சாப்டருடைய பிகினிங் போர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அர்ஜுனன் வந்து அந்த பிகினிங் போர்ஷனில் தன்னுடைய சம்சாரா ப்ராப்ளமை டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, வாட் இஸ் சம்சாரா? ராக, சோக, மோக. ஸோ ராகனா என்ன அர்த்தம்? அட்டாச்மெண்ட். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்று. ராக அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆஃப் அட்டாச்மெண்ட், பற்று அப்படின்னு அர்த்தம். சரி, இது வந்து அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் மட்டுமா? அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இந்த ராக ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, என்டையர் ஹியூமனிட்டிக்கு இந்த பற்று அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அப்போ என்ன இங்கே வித்தியாசப்படும் அப்படின்னா, ஒருத்தருக்கு
ஒரு ஒரு விஷயத்தில் பற்று இருக்கும். ஆனால் பற்று அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பசங்க மேலே பற்று இருக்கும், ஒருத்தருக்கு அவள் பார்க்குற வேலை மேலே பற்று இருக்கும், ஒருத்தருக்கு அவகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் மேலே பற்று இருக்கும். ஸோ எது மேலே பற்று இருக்குது அது வேணால் மாறலாம், ஆனால் பற்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமன். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எக்ஸாக்டாக அவன் வந்து அந்த சண்டை போட வரும்பொழுது அந்த பற்று தன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதை அவன் வந்து டிஸ்கவர் பண்ணினான். ஸோ இங்கே வந்து வியாசர் வந்து என்ன சொல்கிறார், கிருப்பையா பரையா ஆவிஷ்ட அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ராகா ஒரு பற்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வியாசர் என்ன பண்ணுறார், கிருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறார். இப்போ ஒன்ஸ் வந்து எனக்கு பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனோட கான்சிக்வன்ஸாக எனக்கு என்ன ஏற்படும்? இப்போ நான் ஏதோ ஒன்றத்தை வந்து ஒன்றத்தோடு நான் அட்டாச்சாக இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன்? அந்த ஆப்ஜெக்டோ அந்த பர்சனோ இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸோ என்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் இல்லையா. அது வந்து என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எதையாவது பண்ணி அதை என்கிட்டயே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுப்பேன். பட் நமக்கு தெரியும் எதையுமே நம்மளால் ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியாது. அப்போ புத்திக்கு தெரியும் நீ ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறியே இது வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு புத்திக்கு தெரியும். ஆனால் மனசு கேட்குமானா மனசு கேட்காது. இப்போ புத்தி சொல்கிறதை இப்போ மனசு கேட்காததுனால மனசுக்கு இப்போ என்ன ஆகும், என்ன ஏற்படும்? சோகம் ஏற்படும். எப்போவுமே புத்தி என்ன சொல்கிறதோ அதை கேட்கணும், மனசு சொல்கிறதை கேட்கக்கூடாது. மனசு வந்து எப்பவுமே இமோஷ்னலாக இருக்கும் இல்லையா, புத்தி தான் வந்து ரேஷ்னலாக வந்து திங்க் பண்ணும். அப்போ இது வந்து அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நேச்சுரலாக இப்போ மனசு என்ன ஆகிடுறது அப்படின்னா சோகம் ஆகிடுறது. அப்போ அந்த பொருள் வந்து அதாவது நம்மளை விட்டு அது போகலாம் வேண்டாம், அந்த பொருள் ஜஸ்ட்டு போயிடுத்துனா அப்படின்னு ஒரே ஒரு சும்மா ஒரு இமேஜினேஷன் நமக்கு வந்ததுன்னா கூட மனசு முழுக்க இப்போ என்ன ஆகிடும், சோகம் வந்து ஆக்கிரமிச்சிடும். இப்போ அர்ஜுனனுக்கு ஆக்சுவலாக என்னாச்சு, அவனுக்கு யார் மேலே பற்று இருந்தது? பீஷ்மர் அண்ட் துரோணர், அவன் மேலெல்லாம் அவனுக்கு வந்து பற்று இருந்தது. அதனால அவன் வந்து இப்போ என்ன, ஏன் வந்து அவனுக்கு சோகம் ஏற்பட்டது? பற்று இருக்கு, ஏன் சோகம் ஏற்பட்டது? அவன் என்ன நினச்சான், நான் வந்து இப்போ சண்டை போடுவேன், சண்டையில் டெஃபினட்டாக நான் தான் ஜெயிப்பேன், நான் வந்து அவளெல்லாம் கொலை பண்ணிவிடுவேன் அப்படி. நான் வந்து இன்ஃபேக்ட் அவன் என்ன யோசித்தான், நான் வந்து அவளை கொலை பண்ணிட்டேன்னா யாருக்கிட்ட போய் நான் என்னுடைய வெற்றியை சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். இப்போ டிசைடே பண்ணிட்டான் அவள் எல்லாம் இருக்க போகிறது இல்லை. சரி, நிஜமாகவே அது நடந்துதா? அவன் பேசின்னு இருக்கிற சமயத்தில் அது நடந்துதா அப்படின்னா இல்லை, ஆனால் ஜஸ்ட்டு இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷனுக்கே என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, நம்ம மனசை வந்து சோகப்படுத்துறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ராகா இருந்ததுன்னா அதனோட கான்சிக்வன்ஸாக நம்மளுக்கு சோகம் ஏற்படும். அதான் விஷாதம் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டரோட பேர் என்னது, அர்ஜுன விஷாத யோகம். சோக ஆர் விஷாத சொல்லலாம். அப்புறம் வாட் இஸ் தி தேர்டு ப்ராப்ளம்? இப்போ வந்து என்ன ஆகிடும், ராகா சோகா வந்து இப்போ நம்மளுடைய மனசில் உட்கார்ந்துன்றது அப்படின்னு சொன்னால் அதோட கான்சிக்வன்ஸாக இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புத்தி வந்து இவ்வளோ நேரம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்ததில்ல, அது ட்ரை பண்ணித்தேன், இது பண்ணாத உனக்கு இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. ஆனால் மனசு வந்து கேட்காததுனால இப்போ மனசு முழுக்க சோகம் வந்துடுது அப்படின்னா இப்போ புத்தியுடைய அந்த ஃபங்க்ஷனிங்கை வந்து இந்த சோகம் இப்போது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். புத்தி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது? கரெக்ட், எது வந்து சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்குற ஃபங்க்ஷனை பண்ணுறது வந்து புத்தி. புத்திக்கு எப்பயுமே என்ன என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா பகுத்து அறியறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விஷயத்தெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி புத்தி வந்து இப்போது டிசைட் பண்ணும் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு வந்து அதனால டிசைட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி புத்திக்கு இருக்குது. பட் ராக சோக இருக்கிறதுனால இப்போ புத்தி அந்த கெப்பாசிட்டியை வந்து இழந்துடுறது. புத்தி தன்னுடைய திறமையை இப்போது
இழந்துடுறது. அந்த கண்டிஷனை நாம் வந்து மோக அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் புத்தி அந்த ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டியை இழக்கும் பொழுது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய புத்தி இப்போ மோகத்தில் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மூணும் சேர்ந்தது தான் சம்சாரா, ராகா, சோகா, மோகா. ஸோ அர்ஜுனன் வந்து இந்த மூணுத்தையுமே ரொம்ப இன்டென்ஸாக ஃபேஸ் பண்ணான். இப்போ அவனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான், அவனே இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரத்துக்கும் தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரை ஞாபகப்படுத்தின்றேல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் யார் டீச்சர் யார் ஸ்டூடெண்ட்டுனே நமக்கு தெரியாது, திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா அர்ஜுனன் வந்து அவ்வளோ பெரிய லெக்சரை கிருஷ்ணனுக்கு கொடுப்பார். அவன் என்ன சொல்லுவான், சண்டை போடுறதெல்லாம் தப்பு கிருஷ்ணா, சண்டையெல்லாம் நாம் போடக்கூடாது, பாப்பம் நமக்கு வந்து பாப்பம் வந்து சேரும், நம்ம அவளெல்லாம் கொலை பண்ணிட்டோன்னா நாம் வந்து பாப்பிகளாகிடுவோம் அப்படின்னு கிருஷ்ணருக்கே அவன் வந்து லெக்சர்லாம் கொடுப்பான். அப்போ கிருஷ்ணர் வந்து உடனே வந்து உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. கிருஷ்ணர் என்ன பண்ணார், பொறுமையாக வெயிட் பண்ணார். நீ பேசு ராஜா பேசு, எவ்வளோ நேரம் உன்னால் பேச முடியுமோ உன்னோட தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு அவனை பேச விட்டு, அப்புறம் அவனுக்கு எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் அவனுக்கு தெரியறது, இல்லையே நம்ம ஏதோ லைட்டாக தப்பு பண்ணுற மாதிரி இருக்கே, கிருஷ்ணர் வந்து இவ்வளோ நாம் பேசியிருக்கோம் ஒன்றுத்துக்குமே பதில் சொல்லணுன்னா சம்திங் ராங். ஏன்னா இன்டெலிஜென்ட் பர்சன் ஆல்சோ இல்லை, அர்ஜுனன் வந்து ரொம்ப ஏதாவது காமாசோமான்னு ஒரு சாதாரண பர்சன் கிடையாது, வெரி வெரி இன்டெலிஜென்ட். அதனால அவனுக்கு டக்குன்னு தோன்றுறது ஏதோ ஒன்று நாம் தப்பு பண்ணுறோம் போல இருக்கே அப்படின்னு. அப்போது என்னாலேயே என்னுடைய பிரச்சனைக்கு சல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை, அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதை வந்து அவன் உணர ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன பண்ணான், பகவான்கிட்ட என்ன கேட்குறான் அவன், கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவா ரிச்சாமித்வம் தர்மசம் மூட சேதாகா அப்படின்னு பார்த்தோம். கார்பண்யம் என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமை, அந்த ராகசோக ப்ராப்ளமை நான் வந்து இப்போது டிஸ்கவர் பண்ணிட்டேன். பட் அது வந்து என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து உன்னை சரணாகதி பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியறது. இப்போது யாராவது ஒருத்தர் வந்து தண்ணியில் மூழ்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னா, அந்த தண்ணியில் மூழ்கிற பர்சனுக்கு இப்போ என்ன தேடுவா, ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சிண்டு நாம் வந்து மேலே வந்துடுவோமா அப்படின்னு பார்ப்பா இல்லையா. அந்த மாதிரி லிட்ரலி அர்ஜுனன் வந்து இப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கிற ஒரு பர்சனாக இருக்கான். அவன் சுற்றி முற்றி பார்க்குறான், யாராவது வந்து நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு யாராவது இருக்காளா, எதையாவது பிடிச்சிண்டு ஏறி வர மாட்டோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் வந்து வெரி வெரி ஃபார்ச்சுனேட். அவனுக்கு யார் முன்னாடி நின்னா அப்படின்னா, நாராயணேன ஸ்வயம், அந்த பரமாத்மாவே அவனுக்கு முன்னாடி நின்றுருந்தார். நாமளும் தான் திரும்பி பார்ப்போம் இந்த மாதிரி கஷ்டத்தில். நாம் திரும்பி பார்க்கும்போது யார் இருப்பா, நம்மளை மாதிரியே தண்ணியில் முழுகின்னு இருக்கிறவா தான் நம்மளை சுற்றி இருப்பா இல்லையா. பட் அர்ஜுனனுக்கு வந்து பகவான் இருந்தார். அதனால் அவன் என்ன கேட்குறான், யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே. லாஸ்ட் லைன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறான், சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமா துவாம் பிரபன்னம், நான் உன்னுடைய சிஷ்யனாக ஆகிறேன், ப்ளீஸ் நீ வந்து எனக்கு சொல்லி கொடு ஷாதி அப்படின்னு சொன்னால், மேரேஜ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்ல, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, எனக்கு டீச் பண்ணு அப்படின்னு அவன் வந்து பகவான்கிட்ட கேட்குறான். நான் வந்து உன்னுடைய காலடியில் சரணாகதி பண்ணுறேன். சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், நான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கான எந்த சொல்யூஷனையும் சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை, நான் ஒரு எம்டி மைண்டோட உன்கிட்ட வரேன், நீ வந்து உன்னுடைய டீச்சிங் மூலமாக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு எம்டி மைண்டோடு வரோம். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டையாவது போய் ஏதாவது ஒன்று கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, தெரியல இது வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, அவகிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், கூகுளில் அரைகுறையாக எதையாவது ஒன்று தேடி வச்சுட்டு இவாக்கிட்ட போய் கேட்போம்.
இவள் இதுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னால் இவள் சொல்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை டோட்டலி ஆப்போசிட்டாக சொன்னால் இவாளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நாம் வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அர்ஜுனன் அதெல்லாம் பண்ணலை. கூகுள் எல்லாம் தேடி நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணலை. டோட்டலாக அவன் வந்து பகவான்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டான். இந்த நாலேஜுக்கு மட்டும் என்ன அவசியம் அப்படின்னா, எந்த விதமான அந்த ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டே இதை வந்து கேட்டோம் அப்படின்னா இது புரியாதானா புரியும், ஆனால் புரியறதுக்கு வெகு காலம் ஆகும். அப்படியே சாஸ்திரம் சொல்கிறத அப்படியே நாம் கேட்டுட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு புரிஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த மோக்ஷம் இஸ் ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். பட் நாம் வந்து ஏதாவது ஐடியாலாம் வச்சுண்டு இவா சொல்கிறது கரெக்டாக, இவா வந்து கரெக்டாக சொல்கிறாள், இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம இதையே கேட்டு பார்ப்போம், அந்த வேலையெல்லாம் பண்ணோன்னா சாஸ்திரமும் அதோட வேலையை நம்மக்கிட்ட காமிக்கும். அப்போ அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட இப்போது சிஷ்யனாக சேஞ்ச் ஆகிறான். ஸோ நுழையும் போது அந்த குருக்ஷேத்திரத்துக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அர்ஜுனன் எப்படி நுழைஞ்சான், எஜமானனாக நுழைஞ்சான். கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருந்தார். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக என்ன ஆகிடுறது, இப்போ சீன் வந்து சேஞ்ச் ஆகி அர்ஜுனன் ஸ்டூடெண்ட் ஆகிறான். பகவான் வந்து இப்போது ஜகத்குருவாக ஆகிறார். இது வந்து அர்ஜுனனுக்கான டீச்சிங் மட்டும் இல்லை, என்டையர் ஹியூமனிட்டிக்கான டீச்சிங். அதனால தான் அவரை ஜகத்குரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிருஷ்ணர் வந்து டீச் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அர்ஜுனனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிருஷ்ணரால் வந்து டீச் பண்ண முடியாது. இப்போ அர்ஜுனன் வந்து நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு தன்னை வந்து சப்மிட் பண்ணுறான் பகவான்கிட்ட. அந்த சப்மிஷன் இருக்குல்ல, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொல்லுங்கோ, நான் வந்து அதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், டோட்டலாக டீச்சர்கிட்ட தன்னை சப்மிட் பண்ணிக்கணும். அப்போ அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிறத நான் வந்து கேட்குறேன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் டீச்சருக்கு நமஸ்காரமே பண்ணுறோம். நம்மளால் நமஸ்காரமே பண்ண முடியலை, எதுக்கு இவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து அவ்வளோ அரகண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கேட்டுட்டே இருந்தோன்னா அந்த அரகன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த டீச்சிங் நமக்குள்ளே போய் நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ அர்ஜுனனும் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது இல்லையா. அவன் வந்து தனஞ்சயன், நிறைய பேர் இருக்கு அவனுக்கு, இந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், நிறைய விஷயங்கள், பராக்கிரமசாலி அவன். ஆனால் அவன் வந்து இப்போ பகவான்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிக்கிறான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்பான், ஏன் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணார், ஏன் தர்மருக்கு பண்ணலை, ஏன் பீமனுக்கு பண்ணலை, ஏன் பண்ணலை? சிம்பிள் ஆன்சர், அவன் மட்டும்தான் கேட்டான். ஏன் பாக்கி பேருக்கெல்லாம் இந்த விஷயம் போய் சேரலை? அவெல்லாம் வரவே இல்லை. யார் கிளாஸுக்கு வந்திருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் இந்த டீச்சிங். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் டு 10th ஸ்லோகம் அர்ஜுனன் வந்து ஸ்டூடெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறது வந்து சொல்லப்படுறது. இப்போ இந்த டீச்சிங்க்கான சேனல் இங்கே ஓப்பன் அப் ஆகிறது. இப்போ 11வது ஸ்லோகத்திலிருந்து கீதா சாஸ்திரம் ஆக்சுவலாக வந்து பிகின் ஆகிறதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் வந்து வெறும் இன்ட்ரொடக்ஷன் போர்ஷன். ஸோ ஆக்சுவல் டீச்சிங் 2வது அத்தியாயத்துடைய 11வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ 2வது டாபிக் வந்து ஞான யோகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஞான யோகம் தான் இந்த சாப்டருடைய டைட்டிலாகவும் இருக்குது. இந்த சாப்டரோட பேர் என்னது, சாங்கிய யோகம். முன்னாடி திருப்பியாவது பாருங்கள், இல்லை லாஸ்ட் லைனில் இருக்கும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்காது. இதி பகவத்கீதாசு உபனிஷத்சு அதுக்கிட்ட போனேன்னா அங்கே இருக்கும் பாருங்க, என்ன யோகம் அப்படின்னு இருக்கும், சாங்கிய யோகா. ஸோ சாங்கிய யோகா ஆர் ஞான யோகா ரெண்டுமே வந்து சினானிமஸ். அப்போ இந்த போர்ஷனுடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 18 அத்தியாயம் நாம் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த 2வது சாப்டருடைய 11th ஸ்லோகா டு 25th ஸ்லோகா நாம் அடிக்கடி போய் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா
எல்லா உபனிஷத்துலேயும் என்ன எசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மொத்தத்தையும் எடுத்து பகவான் வந்து இது 11 to 25 சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் போர்ஷன். ஏன்னா இதுதான் எதை பற்றி பேசுகிறது, ஒரு இண்டிவிஜுவலுடைய உண்மையான ஸ்வரூபம், அந்த ரியல் ஐயை பற்றி இந்த போர்ஷன் தான் வந்து நமக்கு சொல்கிறது. அந்த ஹூ அம் ஐ இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறதுல கிளியர் ஐடியா இல்லை. என்னன்னு நினச்சிட்டு இருக்கோம், நான் இந்த பாடி அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயும் நாம் வந்து ஈடுபட்டுண்டு ஏதோ படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அப்புறம் நம்மளோட லைஃப் வந்து முடிஞ்சு போய்டுறது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படணும் இந்த உலகத்தில். இந்த ஸ்டார் எப்படி இருக்குது, இந்த மூணு எப்படி இருக்குது, சந்திராயன் எப்படி வந்து அந்த ராக்கெட்டில் என்ன ஆங்கிளில் வச்சுருக்கான், அதெல்லாம் கூட ப்ரோப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஆசையே இருக்க மாட்டேங்கிறது. நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்டே நமக்கு வரமாட்டேங்குது. பரமே பிரம்மணி கோபின சக்தஹா, நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோ ஹூ ஆம் ஐ. ஆனால் இந்த போர்ஷன் வந்து அந்த மாதிரி யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்துண்டு தெரிஞ்சுக்கணும்னு வராளோ அவளுக்கு டீச்சிங்கை இந்த போர்ஷன் கொடுக்கறது. நீ வந்து இந்த பாடி கிடையாது, நீ மைண்டும் கிடையாது, நீ வந்து பாடியையும் மைண்டையும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த போர்ஷனில் நாம் பார்த்தோம். வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருண்ணாணி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அந்யானி சையாதி நவானி தேஹி. எத்தனாவது ஸ்லோகம் இது? 22வது ஸ்லோகம். என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம்? இந்த உடம்பு வந்து ட்ரெஸ்ஸு மாதிரி, நாம் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு மாதிரி, எப்படி நாம் டெய்லி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோமோ இந்த உடம்பு காத்தல கிளாஸோட ரிப்பீட் மாதிரியே இருக்கா. இந்த உடம்பு வந்து எவ்ரி ஜென்மா வேறு வேறு காஸ்டியூமை வந்து இந்த உடம்பு இந்த இந்த இது வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ இது வந்து ஓன் அவுட் ஆகிடுது. இந்த உடம்பு வந்து யூஸ் பண்ணி தேஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு? புதுசாக வேறு ஒரு தேகம் நமக்கு கிடைக்கிறது. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? டெஃபினட்டாக நாம் இந்த தேகம் இல்லை, நமக்கே தெரியறது இல்லை, இந்த தேகம் நம்ம கிடையாது. இதை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுஷுப்தி அவஸ்தா இருக்குல்ல, அது என்ன சுஷுப்தி அவஸ்தானா? டீப் ஸ்லீப் ஸ்டேட். அப்படின்னா நன்னா தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? நன்னா தூங்கிட்டு இருக்கும் பொழுது எதுவுமே பண்ணுறது இல்லை. எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்னா இந்த பாடி யூஸ் பண்ணுறது இல்லை, மைண்டை யூஸ் பண்ணுறது இல்லை, பாடியையும் யூஸ் பண்ணல, மைண்டையும் யூஸ் பண்ணல. ஆனால் நான் இருக்கேனா இல்லையா? தூங்கும் பொழுது யூஸ் பண்ணாமல் நான் கண்டினியூவஸாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கேன். எப்படி தெரியறது? கார்த்தால திருப்பி தூங்கி எழுந்துக்கும் போது திருப்பி பாடி மைண்டெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் நான் இருந்தேன். எழுந்துட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டுருக்கிற நான் இருக்கேன். அப்போ அந்த பாடி மைண்டு டெஃபினட்டாக நான் இல்லை. சரி, நான் பாடியும் கிடையாது மைண்டும் கிடையாதுன்னா அப்போ நான் யார்? நான் வந்து கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், ஆத்ம ஸ்வரூபம், சைத்தன்ய தத்துவம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்போம்? சைத்தன்யம்னா என்ன? சைத்தன்யம்னா என்னது? 5 பாயிண்ட்ஸ் நாம் வந்து இப்போது ஞாபகப்படுத்தி சொல்லணும். என்ன 5 பாயிண்ட்ஸு? கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் பிரின்சிபிள்
ஆர் இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது, இந்த பாடியை பர்வேட் பண்ணி இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. இப்போ வந்து பாடிக்கு அப்போ தான் பாடியால் இங்கே சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் இப்போ பாடி தெரிஞ்சுக்கிறதே எதனால் தெரிஞ்சுக்க முடியறது, கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியை பர்வேடு பண்ணுறதுனால தான். இப்போ பாடியோட பவுண்ட்ரியோட வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து லிமிட் ஆகிறதானா இல்லை, பாடியை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் வந்து பர்வேடு பண்ணுறது. அப்புறம் என்னது, இந்த பாடி அழிஞ்சு போனாலும் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகும். இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை பற்றி படிக்கும் பொழுது லைட் எக்ஸாம்பிள் வச்சு நாம் வந்து கம்பேர் பண்ணி படித்தோம் இல்லையா. இப்போ வந்து கை இருக்குது அப்படின்னா இந்த கையை எதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நம்ம கை எதனால் நமக்கு இப்போ தெரியறது, கை முழுக்க இப்போது லைட்டு பருவேடு பண்ணுறது, அதனால தான் இப்போ எனக்கு கையின்னு ஒன்று இருக்குன்னு தெரியறது. சரி, அந்த லைட்டு இந்த கையோட பார்ட்டா, கையோட ப்ராடக்டா, கையோட ப்ராப்பர்ட்டியா அப்படின்னா இல்லை. அப்போ வாட் இஸ் லைட், அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. ஆனால் என்ன பண்ணுறது, என் கை முழுக்க வியாபித்து கையின்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு காமிக்கிறது. சரி, கையை இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டேன்னா லைட்டு அந்த இடத்துலேருந்து டிஸ்ட்ராய் ஆகிடுமான்னா, கையே போனாலும் லைட்டு கண்டினியூ ஆகும். சரி, கையோட லைட்டு நின்று போய்டுறதா அப்படின்னா, கையை தாண்டியும் லைட்டு இந்த ஹால் முழுக்க இப்போது வியாபிச்சு இருக்குது. ஸோ அதை மாதிரி அந்த லைட்டோடு கம்பேர் பண்ணி நாம் வந்து ஆத்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அந்த ஆத்மா தான் என்னுடைய ரியல் நேச்சர். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆத்மாவோட 6 இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸை இந்த போர்ஷனில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன பார்த்தோம், ஆத்மா நித்யஹான்னு பார்த்தோம். நித்யஹானா என்ன அர்த்தம், பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது, அழிவில்லாதது, எப்போவுமே அது கண்டினியூவஸாக இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அதெல்லாம் என்னது, அனித்யம். அனித்யம்னா அது வந்து பர்மனண்ட்டாக இருக்காது. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஆத்மா சத்தியம். சத்தியம்னா என்னது, எது ஒன்று 3 காலத்துலேயும் இருக்குமோ அப்படின்னா அதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் அனாத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது, ஆத்மா கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு இருக்குது. அப்போ அனாத்மாவுக்கு டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஆத்மா இண்டிபெண்ட்டாக எதையும் சாராமல் தன்னால் வந்து இருக்க முடியும். அது வந்து எந்த ஸ்லோகம் சொல்லிது, நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா உபயோரபி திருஷ்டோந்தஹா த்வனயோ தத்வதரிசிபிஹி. எத்தனாவது ஸ்லோகம் அது, 16வது ஸ்லோகம். இது வந்து இந்த 11லேருந்து 25 வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், சரியா. நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கேட்பேன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இந்த 16வது ஸ்லோகம் வெறும மனப்பாடம் பண்ணாமல் அதை ஒரு வாட்டி போய் அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேளுங்க. ஸோ ஆத்மா நித்யஹா, ஆத்மா சத்யஹா. மூணாவது ஆத்மா சர்வகதஹா. அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வகதஹானா எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்குது, ஆல் பர்வேடிங். அதுக்கப்புறம் 4வது ஃபீச்சர் என்னது, இப்போ என்ன பண்ணுறார், இங்கே வெறும் வேர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பின்னாடி வர சாப்டர்ஸில் இதெல்லாம் பற்றி வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த ஹெட்லைன்ஸ் மாதிரி இப்போ நம்ம வெறும் ஹெட்லைன்ஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறம் விரிவான செய்திகள், அதுக்கப்புறம் 18வது சாப்டரில் என்ன பண்ணுவார், மறுபடியும் செய்தி சுருக்கம் சொல்லி தான் உங்களை அனுப்புவார், சரியா. இப்போ வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போ 4வது ஃபீச்சர் என்னன்னா அப்ரமேயா அப்படின்னு பார்த்தோம். அப்ரமேயானா என்ன அர்த்தம், ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது, ஏன்னா ஆத்மாதான் எக்ஸ்பீரியன்சர்.
இப்போ வந்து எதையோ பார்க்கறது, பேசுறது, தொடறது அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் ஆத்மாவை வந்து பார்க்க முடியுமா, ஏதாவது சப்தம் வச்சு கேட்க முடியுமா, தொட முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த எக்ஸ்பீரியன்சர் தான் இந்த ஆத்மா. ஆத்மா ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாகவே ஆகாது. ஏன்னா ஆத்மா தான் எக்ஸ்பீரியன்சர், சப்ஜெக்ட். அந்த நான் இருக்கேன்ல, நான் தான் அந்த ஆத்மா. நான் தான் என்ன பண்ணுறேன் இப்போது, எதையோ ஒன்றத்தை பார்க்கணும், எதையோ ஒன்றத்தை தொடணும், எதையோ ஒன்றத்தை கேட்கணும். அப்போது அந்த பக்கம் இல்லை ஆத்மா. எங்கே இருக்கு? நான் தான் அந்த ஆத்மா. இப்போ நான் வந்து எப்பயுமே அதை ஒரு பொருளாக என்னால் வந்து அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. எப்போவுமே அது சீயர், சீன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அகர்த்தா அபோக்தா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா எந்த ஆக்ஷனையும் ஆத்மா பண்ணுறது இல்லை. இப்போ தானே நான் தான் பார்க்கணும், நான் தான் தொடணும். ஆனால் ஆத்மா வந்து அகர்த்தா அபோக்தா. இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், கேம்புக்கு வரணும். இப்போ ஆத்மாவுக்கு வந்து எந்த விதமான கர்மாவும் கிடையாது. ஏன்னா அது எந்த ஆக்ஷனும் பண்ணுறதே இல்லை. எந்த ஆக்ஷனும் அது பண்ணாததுனால எந்த ஆக்ஷனோட ரிசல்ட்டையும் அது அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆத்மாவுக்கு கர்மா கிடையாது. கர்மானா இந்த இடத்துல சஞ்சிதா, பிராரப்தா, ஆகாமி அதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதோ ந யஜ்ஞா அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஸோ அது டூவரும் இல்லை, என்ஜாயரும் இல்லை. நெக்ஸ்ட்டு 6வது ஃபீச்சர் நிர்விகாரா, சேஞ்ச்லெஸ். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து எந்த விதமான சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ணுறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த உடம்பு எடுத்துட்டோன்னா அது 6 விதமான சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணுறது. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 விதமான மாறுதல்களை இந்த உடம்பு வந்து அண்டர்கோ பண்ணுறது. பட் ஆத்மாவுக்கு எந்த சேஞ்சும் நடக்கிறது இல்லை. ஸோ ஷட் விகார ரஹிதா ஆத்மா. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், ஹே அர்ஜுனா, நீ அந்த ஆத்மான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ வந்து இந்த பாடி மைண்டு இல்லை, அந்த ஆத்மா நானுன்னு கிளைம் பண்ணு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஞான யோகா டாப்பிக்கில் 11 to 38 வரைக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த விஷயங்களை சொல்கிறார். 11 to 25 எக்ஸாக்டாக ஆத்மாவை பற்றின விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த ஞான யோகா டாபிக் வந்து கண்டினியூ ஆகிறது. இப்போ ஞான யோகம் தான் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் பர்மனெண்ட் சொல்யூஷன். இப்போ வந்து நான் இந்த பாடி இல்லை, நான் இந்த மைண்டும் கிடையாது, நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே நமக்கு மரண பயம் நம்மளை விட்டு போகும், இன்செக்யூரிட்டி நம்மளை விட்டு போகும். அந்த வயசாயிடுத்துனா என்ன பண்ணுறது, அந்த வயோதிகம் ஒரு பயத்தை கொடுக்கறதுல அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னது, நான் ஆத்மா, நான் இந்த பாடி மைண்ட் இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து சும்மா இங்கே சொல்லி கேட்டு சும்மா திருப்பி சொல்கிற விஷயம் இல்லை. ஆனால் உண்மையாகவே அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபேக்டை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புத்திக்கு அந்த கன்விக்ஷன் ஆனது ஏற்படணும். ஸோ இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்னது, கர்மயோகா டாபிக். ஸ்லோகா நம்பர் 39 to 53. இப்போ ஞான யோகம் தான் பெர்மனெண்ட் சொல்யூஷன். ஓகே, அப்புறம் எதுக்கு கர்மயோகத்தை பற்றி இப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார்? ஞான யோக்கியதா நமக்கு வரணும்னா, இப்போ சொல்கிற இவ்வளோ ஸ்லோகம் சொன்னார்ல, அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. புரிஞ்சு அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஓகே
நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு இம்மீடியட்டாக சண்டை போடுறதுக்கு தயாராக ஆயிருக்கணும்ல. ஆனால் அவன் போட்டபடி அப்படியே உட்காந்துட்டுருக்கான். அப்போனா அவனுக்கு அந்த மைண்ட் மெச்சூரிட்டி இன்னும் வரலை. அதனால் இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அந்த மைண்டுக்கு மெச்சூரிட்டி வரணும்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு டாபிக் இருக்குப்பா, அதை உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்மயோகா டாப்பிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏன்னா இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ஞான யோகம், இந்த வேதாந்தா கிளாஸ்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். சொல்லி கொடுக்குறவா வெரி வெரி ரேர், கிளாஸ் கேட்குறவா வெரி 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 ரேர், அப்படியே கேட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவா ரேரஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, இருக்கலே உலகத்துலேயே இருக்கிற ரேரஸ்ட்டு நாலேஜை ரொம்ப ரேரஸ்ட்டு பீப்புளாக இருந்துட்டு இந்த விஷயத்தை நாம் வந்து இப்போது கேட்டுருக்கோம். ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார், கிருஷ்ணரே சொல்கிறார். அப்படியெல்லாம் லேஸில் யாரும் இதுக்கு வந்துட மாட்டா. ஏன்னா வரணும்னா அவ்வளோ புண்ணியம் நமக்கு இதுக்கு தேவைப்படுறது. ஆத்மா டாப்பிக்கை பற்றி 25 வருஷம் கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு கூட ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா. அதனால இப்போது கர்மயோகம் நமக்கு அவசியம் ஆகிறது. ஏன்னா எல்லாம் புரிஞ்சிடும். இப்போ விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னா அது கூட நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை பக்தி அப்படின்னா என்ன சார் அழணும் அவ்வளோதானே, எப்படி அழறேன் பாருங்க, அது கூட நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஆத்மா டாபிக் இருக்கே வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவ்வளோ சட்டிலாக அது இருக்கிறதுனால நம்மளுடைய இன்டெலெக்டும் சட்டில் ஆகணும், நம்மளுடைய மனசும் வந்து பியோர் மைண்ட் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்மளால் அப்படியே இந்த உள்ளதே உள்ளபடி புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, உள்ளதே உள்ளபடி புரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கணும், இல்லை க்ளீன் ஸ்லேட்டாக இருந்தால் தான் நம்மளால் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஞான யோகம் வந்து கஷ்டமாக இருக்கே அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது கஷ்டம் கிடையாது. யாருக்கு கஷ்டம், யார் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கலையோ அவளுக்கு கஷ்டம். யாருக்கு ஈஸி, யார்கிட்ட ப்ரிப்பேர்ட் மைண்ட் இருக்கோ அவளுக்கு வெரி வெரி ஈஸி. அதனால் ஞான யோக்கியதா உனக்கு வந்துடுதுன்னா ஞானம் ஈஸியாக வந்துடும். ஸோ இங்கே வந்து அந்த கர்மயோகா டாப்பிக்கை கிருஷ்ணர் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். கர்மயோகம்னா என்னன்னு பார்த்தோம், ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட். ஸோ ப்ராப்பர் ஆக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பகவான் கர்மாவையே வந்து 3 விதமாக பிரித்தார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பெஸ்ட் கர்மா, மீடியாக்கர் கர்மா, வர்ஸ்ட் கர்மா அப்படின்னு 3ஆக பார்த்தோம் இல்லை. உத்தம, மத்தியம, அதம. அதையே வேறு மாதிரி சொல்லணுன்னா சாத்விக, ராஜச, தாமச அப்படின்னு பார்த்தோம். ஸோ எது ப்ராப்பர் ஆக்ஷன், சாத்வீக கர்மா தான் ப்ராப்பர் ஆக்ஷன். எது பெஸ்ட்டு கர்மாவோ அதுதான் வந்து ப்ராப்பர் ஆக்ஷன். இப்போ சாத்வீக கர்மானா என்னது, எந்த ஒரு கர்மா நான் பண்ணுறதுனால என்னை தவிர இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து பெனிஃபிட்டை கொடுக்குமோ நான் பண்ணுற அந்த கர்மா வந்து சாத்வீக கர்மா. இப்போ நான் வந்து என்னையும் கன்சிடர் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் இருக்கிறவளை கன்சிடர் பண்ணுவேன், சொசைட்டியை கன்சிடர் பண்ணுவேன், நேஷனை கன்சிடர் பண்ணுவேன், வேர்ல்டை கன்சிடர் பண்ணுவேன். இப்படி அந்த பெனிஃபிஷியரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய கர்மா வந்து சாத்வீக கர்மா அப்படின்னு சொல்லலாம். ராஜசிக் கர்மானா செல்ஃபிஷ் ஆக்ஷன். இப்போ யாராவது கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், உன்னுடைய விதி அவன் கஷ்டப்படுறான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கா இல்லையா. அப்போ அவள் என்ன பண்ணுவான்னா அவள் போனால் போகிறது அவளோட ஃபேமிலியே வந்து இன்க்ளூட் பண்ணிப்பா. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கு பேர் ராஜச கர்மா. அவளுடைய நலனில் மட்டும் அவளுக்கு அக்கறை இருக்கும், அது வந்து மத்தியம கர்மா. 3ஆவது என்னது, எனக்கு வேலை ஆகணும்னா நான் எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போய் அந்த வேலையை பண்ணுவேன். அதாவது அடுத்த வாளுக்கு அது கெடுதல்
அப்படின்னு தெரிஞ்சால் கூட நான் என்னுடைய சுய லாபத்துக்காக அதையெல்லாம் பண்ணுவேன். இப்போ நம்மளே பார்த்துட்டுருக்கோம், நிறைய நியூஸ்லலாம் விஷயங்கள்லாம் வருதில்ல, அதெல்லாம் என்ன கர்மா அப்படின்னா அதம கர்மா. இப்போ ப்ரிஃபரன்ஸ் எது, டாப் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? ஒரு கர்மயோகி என்ன பண்ணணும்னா சாத்வீக கர்மாவை நிறையா பண்ண ஆரம்பிக்கணும், ராஜச கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும், தாமச கர்மாவை பண்ணவே கூடாது. சரி, ப்ராப்பர் ஆக்ஷன் மட்டும் போகாது, ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட். ஸோ ப்ராப்பர் ஆட்டிடியூட் என்னது? நான் என்ன கர்மா பண்ணினாலும் அதை வந்து முழுசாக என்னுடைய இன்வால்மெண்ட்டோடு நான் வந்து அந்த கர்மாவை பண்ணணும், சின்சியர் எஃபர்ட் போட்டு அந்த கர்மாவை பண்ணணும். அதாவது நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன் இல்லை, அந்த ஆக்ஷன் பண்ணுறதையே நான் என்ஜாய் பண்ணி பண்ணணும். நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுவேன், அப்புறம் அதுக்கான ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் ஃபேவரபுளாக இருந்தால் நான் அப்போ சந்தோஷப்பட்டுப்பேன். அந்த கதையே இல்லை, பண்ணும் பொழுதே நான் வந்து அதை என்ஜாய் பண்ணிடுறதுனால என்ன ரிசல்ட் வந்தாலும் என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணினோன்னா, இந்த ஆட்டிடியூடோடு பண்ணினோன்னா அது வந்து கர்மயோகம். எப்போ என்னால் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு வேலையை பண்ண முடியும், எப்போ என்னால் சின்சியராக கமிட்டடாக ஒரு வேலையை பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ நான் பண்ணுற ஆக்ஷனை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேனோ அப்போ டெஃபினட்டாக என்னால் வந்து சின்சியராக கமிட்டடாக என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ண முடியும். ஸோ அந்த ஆட்டிடியூட் நமக்கு ஒரு கர்மா பண்ணுற போதும் இருக்கணும். அப்போ பகவானுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடுறது அப்படின்னா, நேச்சுரலாகவே வந்து என்னுடைய ஃபுல் எஃபர்ட் அந்த இடத்துல போடப்படுறது. அதுக்கப்புறம் வர ரிசல்ட் இப்போ என்ன பண்ணணும்? ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையா, பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைகளை வளர்க்குறது ஒரு வேலை, ஆனால் அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு சொல்லுவாள். குழந்தைகள்லாம் வந்து நீ என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போகுமானா ஒரு நாளைக்கும் சொல்ல போகிறதில்ல. ஒரு குழந்தை என்ன பண்ணித்தான், ஹவு டு பிரிங் அப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்துதான். அவள் அம்மா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுப்பா, நீ எதுக்கு இந்த புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னா, அந்த குழந்தை சொல்லித்தான், நீ என்னை சரியாக தான் வளர்க்குறியான்னு நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான். அந்த மாதிரி பதில் சொல்லிட்டுனா அதை எப்படி எடுத்துக்கணும்? இப்போ நம்ம ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும். அப்போ ஆக்ஷன் பண்ணணும், அதை பகவானுக்கு ஆஃபரிங்காக பண்ணணும். அப்புறம் அந்த ஆக்ஷன்லேருந்து எந்த ரிசல்ட் வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது கர்மயோகம். இதை வந்து டீட்டெயில்டாக 3வது அத்தியாயத்தில் பகவான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்புறம் கர்மயோகத்தோட பெனிஃபிட்டு, கர்மயோகம் ஒரு நாளைக்கும் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். கர்மானால் ஒரு நாளைக்கும் நமக்கு மோட்சம் கிடைக்காது. மோட்சம் வேணும்னா ஞானத்தினால மட்டுமே மோட்சத்தை கொடுக்க முடியும். அப்போ இந்த கர்மயோகம் பின்ன என்ன தான் கொடுக்கறது? நம்மளுக்கு ஞான யோக்கியதாவை கொடுக்கறது, சித்த சுத்தியை இந்த கர்மயோகம் நமக்கு கொடுக்கறது. யதாதே மோக கலிலம் புத்திர் வியதித ரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்யச்ச. அப்போ எனக்கு வந்து ஞான யோகத்துக்கான குவாலிஃபிகேஷனை கர்மயோகம் கொடுக்கறது. அதுக்கு என்ன டெக்னிக்கல் பேர் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு? சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து 54வது ஸ்லோகத்திலேருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன டாபிக்கு? ஸ்திதப் பிரக்ஞ லக்ஷணம். ஸ்திதப் பிரக்ஞன்னா யாரு? யார் ஒருத்தர் வந்து கர்மயோகம் ஞானயோகம் ரெண்டுத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காளோ. நான் வந்து இந்த பாடி கிடையாது, நான் இந்த மைண்டு இல்லை, கிந்து அசங்க
சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு யாருக்கு வந்து இந்த இந்த ஞானத்தில் அந்த திருட நிச்சய ஞானம் யாருக்கு இருக்கோ, அதாவது வெறுமே இந்த நாலேஜ் வந்து இன்டலெக்சுவலாக மட்டும் இல்லாமல் இந்த நாலேஜ் இப்போ என்ன பண்ணியிருக்காவா இமோஷனல் ஸ்ட்ரெங்தாகவும் இந்த பர்சன் இப்போது கன்வெர்ட் பண்ணியிருக்கா. இப்போ இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக நாலேஜ் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா இந்த நாலேஜ் நம்மளுக்கு ஒரு நாளைக்கும் பயன்படவே படாது. 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. நானும் ஆத்மா வெறுமை அந்த நாலேஜ் மட்டும் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்ததுன்னா நாமளும் ஒரு மூலையில் ஓரமாக இருப்போம். லைஃபுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. அப்போது இந்த பிரக்ஞா என்னவா ஆகணும், இப்போது ஸ்தித பிரக்ஞனா ஆகணும். அப்போ இந்த போர்ஷனில் நம்ம பார்த்தோம்னா 2 சப்டிவிஷனை பார்த்தோம். எப்படி ஸ்தித பிரக்ஞனா ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது எப்படி வந்து அந்த வேதாந்த நாலேஜை இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ வந்து கிளாஸில் நீங்கள் உட்காந்து கீதா கேட்குறீங்க. கீதா கேட்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? என்ன கிடைக்கிறது? வெரி குட், நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா? கிடைக்கிறது. புரியறதா இல்லையா கிளாஸு? புரியுறது. கிளாஸு புரியுறது கரெக்டா. ஆனால் உங்களை விட்டு கவலையெல்லாம் போச்சா? பயம் எல்லாம் போச்சா? ஐயையோ நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் உங்களை விட்டு போச்சா? இல்லை கிளாஸுக்கு வரதுக்கே பயந்துட்டு வரலா? நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ? நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை வந்து தப்பாக ஏதாவது இந்த மாதிரி இப்போ ரொம்ப முக்கியம் உனக்கு கீதா கிளாஸு, கலெக்டர் உத்தியோகம் பழா போகிறது அப்படின்னு யாராவது சொல்லிடுவாளோன்னு பயந்துட்டே கிளாஸுக்கு வரலா? அப்படி தான் வரேன் இல்லையா? நிறைய எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் நாம் வந்து கிளாஸுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அப்போது நாலேஜ் இருக்குது, ஆனால் அந்த இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கூடவே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? நாம் ஸ்தித பிரக்ஞனா ஆகிறதுக்கு எஃபர்ட்டு போடணும். சரி, ஒரு டீச்சரால் என்ன பண்ண முடியும்? பாவம் என்ன டீச்சர், முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சரால் என்ன பண்ண முடியும்? ஒரு அக்ஞகாவை பிரக்ஞகாவை ஆக்க முடியும். ஒரு இக்னோரண்ட் பர்சனுக்கு நாலேஜை கொடுக்க முடியும், நாலேஜபிள் பர்சனாக ஆக்க முடியும். ஆனால் அந்த பிரக்ஞகா ஸ்தித பிரக்ஞகாவாக ஆகிறது யார் கையில் இருக்குது? டீச்சரை எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா? யார் கையில் இருக்குது? அவா கையில் தான் அது இருக்குது. ஸ்தித பிரக்ஞனா ஆகலைன்னா அந்த எண்ணெயும் தண்ணியும் அப்படி இருக்கும், நாமளும் இருப்போம். நம்மளோட புத்தியில் ஓரமாக அந்த ஆத்மா அப்படின்னு கிளாஸில் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு அந்த அறிவு வந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ நாலேஜும் இருக்கும், நமக்கு கூடவே அந்த துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவோம், அகம் மம ராக துவேஷ, அதுவும் வந்து நம்ம கூடவே வந்து இருந்துட்டு இருக்கும். கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், அழுகை இருக்கும், கவலை இருக்கும், வருத்தம் இருக்கும், எல்லாம் கூடவே வந்து நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்போ எஃபர்ட் போடாமல் இந்த பிரக்ஞாவால் ஸ்தித பிரக்ஞாவாக ஆக முடியாது. அதனால் தயவு செஞ்சு டீச்சிங்கை யாரும் திட்டாதீங்கோ. டீச்சிங்னால் என்ன பண்ண முடியும்னா அறிவை மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ ஸ்தித பிரக்ஞ சாதனானி, இது வந்து ஒரு டாபிக். அப்புறம் 2வது டாபிக் என்னது? ஸ்தித பிரக்ஞ லக்ஷணானி. ஒரு ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஒரு ஸ்தித பிரக்ஞனா எப்படி நான் ஆகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். இப்போ ஸ்தித பிரக்ஞனா நான் ஆகணும் அப்படின்னா அது கிருஷ்ணர் எவ்வளோ டிசிப்ளின்ஸ் சொன்னார். எஃபர்ட் போடுறதுலாம் இருக்கட்டும், என்ன எஃபர்ட் போடுறதுன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? என்ன சொன்னார் கிருஷ்ணர்? எவ்வளோ டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார்? 3 டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகம்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் ரெகுலேட் பண்ணணும். அந்த ஆமை எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாரா? ஆமை எப்படி
5 லிம்ஸையும் வந்து உள்ளே இழுத்துக்கிறதோ அந்த மாதிரி நாம் நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் வந்து கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். எதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு தோணித்துன்னா அதெல்லாம் நாம் அவாய்டு பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த மனசுக்குள்ள விஷயங்கள்லாம் என்டர் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. எதையாவது ஒன்று வேண்டாததை பார்த்துட்டோன்னா நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனசுக்குள்ளே போய் உட்காந்துட்டு நம்மளையே அது வந்து பயமுறுத்த ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை பார்த்துக்கணும். மைண்டு வந்து டிஸ்டர்ப்டாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து இந்த நாலேஜை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட உங்கள் மைண்ட் உங்களை அலோவே பண்ணாது. இப்போ வந்து ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இன்றைக்கி கிளாஸில் என்ன சொன்னா அப்படின்னு ஒரு தாட் வரணும்னா அதுக்கு மைண்ட் என்ன நமக்கு இடம் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி நான் யோசிக்கிறதுக்கு கூட என்னுடைய மைண்டு வந்து இடம் கொடுக்கலன்னா மைண்டில் அவ்வளோ பெரிய ஆக்குபேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏன் மைண்ட் அப்படி ஆச்சு அப்படின்னா, வேண்டாத விஷயங்களை எல்லாத்தையும் நான் வந்து நீ என்ன சொல்கிற சொல்ல, நீ என்ன சொல்கிற சொல்ல அப்படின்னு எல்லார்கிட்டேயும் போய் விஷயத்தை கேட்டு மனசு முழுக்க அந்த குப்பை தொட்டி மாதிரி வச்சுன்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் டீச்சிங்கை அசிமிலேட் பண்ணவே முடியாது. அப்போ இந்திரிய நிகிரகம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது டிசிப்ளின் என்னது? மனோ நிகிரகம். அப்போ நம்மளுடைய மனசில் எழற அந்த தாட்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணுறது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன், என்ன தாட்ஸ் எனக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். வேண்டாத தாட் எதாவது வந்துடுதுன்னா இமீடியட்டாக அதை நான் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணணும். டிடிஎஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கில் வந்து நமக்கு இருக்கணும். எந்த தாட் வந்து ஹெல்தியான தாட்டோ அதால் வந்து வேண்டாத தாட்டை நாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வந்து மனோ நிகிரகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்திரியஸ் ஏந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். ஸோ மனோ நிகிரகம். மூணாவது டிசிப்ளின் என்னது? நிதித்தியாசனம். அப்போ இந்த டீச்சிங்லேயே நாம் வந்து கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுக்காக குவாலிட்டி டைமை நாம் கொடுக்கணும். இப்போ கிளாஸ் கேட்க வரோம் இல்லையா, இப்போ கிளாஸ் கேட்குறது வந்து ஸ்ரவணம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே கேட்ட விஷயத்தை நாம் இதே மாதிரி வேறு எந்த, இப்போ கிளாஸ்க்கு வந்துட்டேன்னா வேறு எந்த விவகாரமும் நீங்கள் பண்ணுறது இல்லை இல்லையா, எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, இங்கே என்னவோ அதை நல்லா கேட்கணும்னு கவனமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி அட்டென்ஷனோட இப்போ சொன்ன விஷயத்தை மறுபடியும் நாம் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கிறது தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் நம்மளால் டீச்சிங்கை இன்வோக் பண்ணிக்க முடியறதா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து இன்னொரு வாட்டி கிளாஸ் கேட்குறதா இருக்கலாம், இல்லைன்னா நாம் எழுதியிருக்கோம்ல ஒரு நோட்ஸு எழுதுறல எல்லாரும், அதையே திருப்பி போய் படித்து பார்க்கணும். அப்போ தான் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து புரியாத மாதிரி எழுதியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தான் கண்டுபிடிக்கிறது? ஒரு வாட்டி போய் அதை திருப்பியாவது பார்க்கணும். சண்டே கரெக்டாக கீதா புக்கை எடுத்துகிட்டு வரக்கூடாது. நடுவில் ஒரு நாள் வந்து அதை இருக்கா, வச்ச இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி நாம் வந்து அதை செக் பண்ணணும். இப்போ நம்ம நோட்ஸை நாமளே படித்து பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த யாராவது ஒரு இழிச்ச வாய் மாட்டித்துன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் அவளுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் நாம் டீச்சிங்கோடையே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அசிமிலேட் ஆகும். ஸோ இது வந்து 3 டிசிப்ளின்ஸ் என்னவா ஆகிறதுக்கு? ஸ்திதப் பிரக்ஞனா ஆகிறதுக்கு. இது வந்து ஸ்திதப் பிரக்ஞ சாதனானி. ஓகே, அப்புறம் லாஸ்ட் என்ன சொன்னார்? ஸ்திதப் பிரக்ஞ லக்ஷணானி. ஒன்ஸ் எனக்கு வந்து இந்த நாலேஜ் நல்லா உள்ளே போயிடுது அப்படின்னு சொன்னால் அசைக்க முடியாத ஒரு ஞானமாக இது போய் உட்கார்ந்துன்றது அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் வந்து நிறைய ஸ்லோகங்களில் ஸ்திதப் பிரக்ஞாவை டிஸ்கிரைப் பண்ணுறார். ஆனால் நம்ம வந்து 2 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம்.
அந்த பர்சனுக்கு என்ன வந்து எதுலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிசையர்ஸ்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது. என்ன மாதிரியான டிசையர்ஸ்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறதுனா கண்டிஷனல் டிசையர்ஸ், பந்தப்படுத்துகிற ஆசைகள்லேருந்து இந்த பர்சனுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த பர்சனுக்கு தெரியும் அகம் பூர்ணஹா, ஏதோ ஒன்று பண்ணி அதனால் எனக்கு ஏதோ ஒன்று கிடச்சி நான் ஃபுல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் ஆல்ரெடி கம்ப்ளீட். ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுனால எனக்கு கம்ப்ளீட்னஸ் வரப்போகிறது இல்லை. ஐ ஆம் ஆல்ரெடி பூர்ணஹா. அதனால் என்ன ஆகும்னா டிசையர்ஸே இருக்காதானா டிசையர்ஸ் இருக்கும். ஆனால் டிசையர்ஸ் எல்லாம் இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா ப்ரிஃபரன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இருந்தால் ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம்? இருந்தால் ஓகே, இல்லையா அதுவும் ஓகே. இருந்தால் என்ஜாய் பண்ணுவேன், இல்லையா ஐ ஆம் ஓகே, அது இல்லாமலும் என்னால் இருக்க முடியும். அப்போ அந்த பந்தப்படுத்தாத ஆசையாக ஆயிடுறது. நான் பைண்டிங் டிசையர்ஸ் வந்து தாராளமாக இருக்கலாம். அது வந்து ஹார்ம்லெஸ், யாரையும் அது ஹார்ம் பண்ண போகிறது இல்லை. அப்போ இந்த பர்சன் லைஃப்பில் எதையுமே மிஸ் பண்ண மாட்டார். அகம் பூர்ணஹா அப்படின்னு அவருக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பர்சன் வந்து எந்த சிச்சுவேஷன்லேயும் மைண்ட் எப்படி இருக்கும்னா சமத்துவமாக இருக்கும். வெளியில் ஏதாவது ஆக்ஷன் பண்ணணுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா பண்ணுவான்னா மைண்ட் எப்படி இருக்கும்? சமத்துவமாக இருக்கும். வீதராக பய குரோதா ஸ்திததீர் முனிருச்சியத்தே அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெஃபினட்டாக இந்த பர்சனுக்கும் வரும். ஆனால் மைண்ட் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த சமுத்திர எக்ஸாம்பிள் கொடுத்தாரு இல்லையா? ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க. இப்போ இந்த சமுத்திரம் வந்து மழை பெய்யறதுனாலையோ இல்லை நதிகள்லாம் வந்து அதில் சேர்றதுனாலையோ ஃபுல் ஆகலை. சமுத்திரம் பை இட் செல்ஃப் ஃபுல் பூர்ணகா. அப்போ பூர்ணத்துவம் அண்ட் சமத்துவம் ரெண்டும் வந்து ஒரு ஸ்தித பிரக்ஞனோட ட்ரேட்ஸ். நிறைய ட்ரேட்ஸ் நம்ம பார்த்தோம், ஆனால் இப்போ இது ரெண்டும் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறோம். அப்போ ஒரு ஸ்தித பிரக்ஞாவை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கே போனாலும் அந்த பர்சன் எந்த ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வாழும்போதே அவர் வந்து அந்த இன்டர்னல் ஃப்ரீடம், அந்த இன்னர் ஃப்ரீடமை இந்த பர்சன் வந்து என்ஜாய் பண்ணுவார். இப்போ அந்த என்ஜாய் பண்ணுறது தான் நாம் வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த தேகம் போயிடுத்து அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து விதேக முக்தி கிடைக்கிறது. 3 சரீரமும் வந்து பிரபஞ்சத்தோடு போய் மர்ஜ் ஆகிடும். அந்த பர்சன் மறுபடியும் பிறக்கிறது இல்லை. அப்போ வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும். இதோட வந்து 4 டாப்பிக்கும் ஓவர். ஸோ 4 டாபிக் இருந்தாலும் 2வது அத்தியாயத்தோட மெயின் டாபிக் எது? ஞான யோகம் ஆர் சாங்கிய யோகம். அதனால தான் 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். இதோட நாம் சம்மரியை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓம் தத்சத் इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे सांख्ययोगो नाम द्वितीयोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्ति।